ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தூக்கமின்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. படுத்ததுமே ஒரு நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கு சில டிப்ஸை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நைட்டில் நல்ல தூக்கம் வரும். மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய டிப்ஸை இப்போ பார்க்கலாம். கசகசா பால் குடிக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கசகசா பாலை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். கசகசா 1 ஸ்பூன் எடுத்து நல்ல ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காயை மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கசகசா பவுடரை 1 ஸ்பூன் எடுத்து சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு வரும்போது நல்ல தூக்கம் வரும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மிளகு பால் குடிச்சிட்டு வாங்க. மிளகு பால் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். சூடான பால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் பனங்கற்கண்டு இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற சுகரை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டான சூடில் இந்த மிளகு பாலை குடிச்சிட்டு வரும்போது நிம்மதியான தூக்கம் வரும். நீங்கள் தூங்குகிற ரூமில் ப்ளூ கலரான லைட்டை இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். உடனடியாக தூக்கமும் வரும். நைட்டு நீங்கள் தூங்கும்போது இடது பக்கமாக மட்டும்தான் படுக்கணும். வலது பக்கமாக இல்லாட்டி மல்லாக்கா படுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட இரவு உணவால் நெஞ்செரிச்சல் ஏற்படும். நைட்டு சாப்பிடும் உணவுகள் ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், மசாலா உணவுகள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். நல்ல டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க. அப்புறம் சின்ன சின்ன மென்டல் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பரை ரிவர்ஸில் எண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 200 வரைக்கும் எண்றீங்க அப்படின்னா எப்படி எண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200, 199, 198, 197, 196 இந்த மாதிரி எண்ணுங்க. 0 வரைக்கும் எண்ணுங்க. சப்போஸ் அப்போவும் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா திரும்ப ஒரு 100 நம்பரை ரிவர்ஸில் எண்ணுங்க. இப்படி பண்ணும்போது ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும். அதனால் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு உணவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க. இந்த மொபைல், லேப்டாப்ஸ் இதெல்லாம் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. தூங்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப மெலோடியான சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். நிறைய பேர் தூக்கம் இன்மையால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.